சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு தமிழக அரசு சார்பில் பல்வேறு நலத்திட்ட சேவைகளை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர், இந்தியாவில் குரங்கம்மை பாதிப்புக்கு உள்ளானவர் ஒருவர் வெளிநாட்டில் இருந்து வந்துள்ளதாகவும் அவரை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளதாக கூறினார். மேலும் தமிழகத்தில் குரங்கம்மை பாதிப்பு யாருக்கும் கண்டறியப்படவில்லை என்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் இதுவரை 5 பேர் டெங்கு காய்ச்சலுக்கு உயிரிழந்துள்ளதாகவும் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாகவும் கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு கலந்தாய்வு கூட்டத்திற்கு தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேற்று வந்தடைந்தார். இந்நிலையில் தனியார் விடுதியில் தங்கியுள்ள அமைச்சர் திடீரென்று விடுதி அருகே இருந்த கொடைக்கானல் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மாணவர்கள் ஆசிரியர்களிடம் அதிகமான சந்தேகங்களை கேளுங்கள், மலைப்பகுதிகளில் அதிக தூரம் பயணம் சென்று படிக்க வரும் மாணவர்களை கண்டு மெய் சிலிர்ப்பதாகவும் மாணவர்கள் மத்தியில் பேசினார். ஆய்வின் போது கொடைக்கானல் நகராட்சி துணைத் தலைவர் மாயக்கண்ணன் உடன் இருந்தார். புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த புதுக்கோட்டையைச் சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவர் கடலில் குளித்தபோது ராட்சத அலையில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ரவிக்குமார் என்பவரின் மூத்த மகன் 19 வயதான ஆதித்யா திருச்சியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் இவர் கடந்த 7ஆம் தேதியன்று தனது நண்பர்கள் 25 பேருடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்தவர் கோட்டக்குப்பம் கடலில் நண்பர்களுடன் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது கடலில் எழுந்த ராட்சத அலையில் கல்லூரி மாணவர் ஆதித்யா உட்பட 3 பேர் சிக்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து 2 பேர் மீட்கப்பட்ட நிலையில் காலாப்பட்டு கடல் பகுதியில் ஆதித்யா உடலை மீட்டனர். தொடர்ந்து ஆதித்யாவின் உடலை உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்த காலாப்பட்டு போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொறியியல் கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் சுற்றுலா வந்த நண்பர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரத்தில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழாவில் அமைச்சர் பொன்முடி, மாவட்ட ஆட்சித்தலைவர் பழனி, சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் ஆகியோர் கலந்து கொண்டு 9 பள்ளிகளுக்கு 2009 மிதிவண்டிகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொன்முடி, பாடத்திட்டங்கள் அறிவியல் ரீதியாக வளர்ச்சியடைய வேண்டும் என்று அமெரிக்காவிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் என்றும் அதனால்தான் நம்முடைய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் உருவாக்கி வருகிறார் என்றும் இருமொழி கொள்கை மூலமாக கல்வி அறிவு மிக சிறப்பாக இருப்பதாக தெரிவித்தார். உயர்கல்வியில பாடத்திட்டங்கள் எப்படி இருக்கிறது என்பதை மாணவர்களே சொல்லுகிறார்கள். அவர்களெல்லாம் மிக சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாடத்திட்டத்தை அறிவியல் ரீதியாக வளர்க்க வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காவிலிருந்தே சொல்லியிருக்கிறார். அதற்கான பாடத்திட்டத்தை அறிவியல் ரீதியான வளர்ப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார். அதுபோன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒவ்வொரு கல்வியிலேயும் இப்போது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்பதை உருவாக்கி மாணவர்களுக்கு அறிவியல் ரீதியான பாடத்திட்டங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த இருமொழி கொள்கையின் மூலமாக தமிழகத்திலே கல்வி அறிவு மிகச் சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அடிக்கடி சொல்லுவது எண்ணிக்கை மட்டும் உயர்ந்தால் போதாது, தரமும் உயர வேண்டும் என்றுதான் அவர் சொல்லியிருக்கிறார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பேருந்து நிலையம் அருகில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் தரைத்தளத்தில் உள்ள இன்வெர்டர் மூலமாக திடீரென மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டது. புகை வருவதைக் கண்ட நிறுவனத்தில் பணியாற்றிய ஊழியர்கள் உடனடியாக பன்ருட்டி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்த நிலையில் விரைவாக வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் துரிதமாக செயல்பட்டதால் பல லட்சம் மதிப்புள்ளான பொருட்கள் சேதமடையாமல் பெரும் அசம்பாவிதம் தடுக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.